சொல்றது போல விஜய் தரப்பினர் வந்து குறிப்பாக விஜய் சொல்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வருது. ராகுல் காந்தி என்னிடம் தான் அதிகமா பேசுறாருன்னு விஜய் சொன்னதாக அவர் வட்டத்துல இருந்து செய்தி வந்திருக்கு. அதான் இது 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 நடந்திருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு லாபி அண்ணாமலை, விஜய், கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ், இப்படி யோசிங்க. இப்ப அண்ணாமலை கூட வந்து நாளைக்கு பிஜேபியில வந்து பெரிய உயரிய பதவி கொடுத்தாங்க, அனுப்பிச்சிட்டாங்கன்னா, மீதம் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் போய் திமுகல வந்து உதயநிதி கிட்ட போய் கைகட்டி நிக்கணும்? இந்த பக்கம் பிஜேபி இருக்கிறதுனால இங்க போக முடியாது நம்ம. அப்ப விஜயை நோக்கி போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு செயல் திட்டம், அவர்களுக்கு ஒரு வேலை திட்டம், அவர்களுக்கு அஜெண்டா ஒண்ணு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா அது இது வந்து தேர்தலுக்கு முன்னால வந்து இப்ப அவர்களுக்கு என்ன கடைசி நேரத்துல ஒரு அச்சம் வந்துருச்சுன்னா, விசிகாவும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுகளுக்கும் விஜயனுடைய செயல்பாடுகள் வந்து உறுதியா இல்ல, நம்பிக்கைக்குரியதா இல்ல. ஏன்னா அவர் கடந்த தேர்தலில் நின்று வந்து அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திருந்தாருன்னா பரவாயில்ல. ஒரு நாள் வந்து பரப்புரைக்கு வராரு, 3 நாள் விடுமுறை எடுத்துறாரு. அவர் யாராவது தேர்தல் பரப்புரையை ரத்து செய்வார்களா? இந்திய வரலாற்றிலேயே உடல்நிலை சரியில்லாம போனா சொல்லலாம். இவர் வந்து இந்த கடலூர் தேர்தல் பரப்புரை ரத்து செய்யறாரு. எனவே ஒரு நம்பிக்கையற்ற நிலையில வந்து விஜய் இருக்கிற காரணத்தினால வேறு வழி இல்லாம ஒரு திமுக கூட்டங்களும் இருக்கிறாங்க.